அடுத்தது நம்ம பார்க்க போகிற கோயில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற வீராம்பட்டினம் ரோட்டில் இருக்கிற செங்கழனி அம்மன் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, இங்கே அம்மன் வந்து தேவதாரு அப்படின்ற மரத்தால் ஆனவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர் திருவிழா வந்து புதுச்சேரி கவர்னர் வந்து தேரோட வடத்தை இழுத்து விழாவை வந்து தொடங்கி வைப்பார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கத்தில் வந்து இன்னமும் அது இருக்கான். கவர்னர் வந்து தேர் இழுத்த பிறகு தான் தேர் வந்து புறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கம் இன்னமும் கொண்டு வந்துட்ருக்காங்க. இந்த செங்கழனி அம்மனை வந்து பரதவர் அப்படின்ற இனம் மட்டும்தான் அதிகமாக வணங்கிட்டு வந்துருந்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து தேவதாரு அப்படின்ற மரத்தால் செய்யப்பட்ட முழு உருவம் வந்து அங்கே அமைஞ்சிருக்கான். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள பல பரம்பரைகள் வந்து செங்கழனி அம்மனை வந்து தங்கள் குலதெய்வமாக வந்து வணங்கி வராங்களாம். இந்த அம்மனை வந்து மனமுருகி வேண்டி பக்தர்கள் வந்து அனைத்து குறைகளும் தீர்த்து வைக்கிறதா வந்து ஐதீகம். குறிப்பாக வந்து கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க பௌர்ணமி தினத்தில் இங்கே வந்து தங்கி பிரார்த்தனை செஞ்சிட்டாங்கன்னா கண் பார்வை வந்து நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. குழந்தை பாக்கியமும் இல்லாதவங்களும் திருமண தடை நீங்கவும் இங்குள்ள கடலில் குளிச்சுட்டு அம்மனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாண்டிச்சேரியில் வேறு ஒரு நல்ல கோயிலை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பாய்.